ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஃபிசிக்கல் கோல்டுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட அப்பா, நம்மளோட தாத்தா அப்படிங்கிற எல்லாருமே ஒரு நம்பிக்கையான ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிற மாரி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாரி அவங்க எடுத்து வச்ச ஸ்கீம் தான். இத அவங்க ரொம்பவே நம்புனாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த நகைய வந்துட்டு அவங்க ஒரு எமோஷனலா தான் பார்க்குறாங்க எல்லாருமே. இது ஒரு வேல்யூ அப்படிங்கிறது தாண்டி நகை எடுத்துறோம் அப்படின்னா, அத ஒரு வெட்டிங்ஸுக்கு அவங்க போட்டுட்டு போவாங்க. இல்ல வந்துட்டு அவங்களோட ஹாப்பினஸ்க்காக அதுவும் முக்கியமா வந்துட்டு விமென்ஸோட ஹாப்பினஸ் வந்துட்டு அந்த ஜுவல்ல வந்துட்டு போட்டுக்கிறதுல இருக்குங்கிறதுனால, அது ஒரு எமோஷனல் வேல்யூவா தான் அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. இந்த பிசிக்கல் கோல்டோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துரலாம். இது வந்துட்டு நம்ம கையில இருக்க கோல்டுங்கிறது நம்மளோட சொத்து. இத வந்துட்டு நம்ம கையில நகையா வச்சுக்கலாம், இல்ல காயினா வச்சுக்கலாம். இல்ல வந்துட்டு ஜுவல்ஸா இருந்ததுன்னா, அத வந்துட்டு நம்மளோட ஃபங்ஷன்ஸ்க்கு அந்த மாரி ஒரு நம்ம வியர் பண்ணிக்கவும் முடியும். இது வந்துட்டு ஒரு எமோஷனல் வேல்யூவாவும் பார்க்குறாங்க எல்லாருமே. அதுக்கடுத்து நம்மளோட கஷ்டம் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜுவல்ல பிளட்ஜ் பண்ணி நம்மளால கோல்டு லோன்ஸும் வாங்க முடியும். அது பேங்க்கா இருக்கலாம், இல்ல வெளியிலயா இருக்கலாம். உங்களோட ஜுவல்லுக்கான மணிய நீங்க பிளட்ஜ் பண்ணி எடுத்துக்க முடியும். இது வந்துட்டு இந்தியன் கல்ச்சர்ல பெருசா ட்ரஸ்ட் பண்ற ஒரு சேவிங்ஸ் மெத்தடா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இந்த பிசிக்கல் கோல்டோட டார்க் சைடு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்க கடைக்கு போயி ஒவ்வொரு டிசைன்ல வாங்கும்போதும், நீங்க செயின் வாங்கலாம், இல்ல நெக்லஸ் வாங்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில, ஒவ்வொரு ஜுவல்லுக்குமே பார்த்தீங்கன்னா, 8லேருந்து 25% வரைக்கும் உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ அந்த மேக்கிங் சார்ஜஸ்ங்கிறது எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரூ. 1,00,000க்கு நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மேக்கிங் சார்ஜ் 15% அப்படின்னா, நீங்க அந்த ரூ. 1,15,000 அன்னைக்கு பே பண்ணியிருப்பீங்க. ஆனா கோல்டோட ரேட்டுங்கிறது 1,00,000லேருந்து அந்த ரூ. 1,15,000 வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் வந்துட்டு 1 வருஷங்கிறது மினிமம் டைமாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 1 வருஷம் கழிச்சு தான் அந்த கோல்டுங்கிறது உங்களுக்கு மணியே ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க வந்துட்டு இதில ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும். அந்த மாரி இது எல்லாமே போக, உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய லாஸ உண்டாக்கும். அதுக்கப்புறம் நம்ம கோல்ட வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சப்போஸ் வந்துட்டு தெஃப்ட் ஆகுது, இல்ல நம்ம அத தொலைச்சிட்டோம் அப்படின்னா, அது வந்துட்டு ஃபுல் லாஸ் தான் நமக்கு. நம்ம கோல்டு வாங்கி வைக்கிறதுனால, அது வந்துட்டு நமக்கு ரெகுலரா இன்கம் அந்த மாரி எதுவுமே ஒரு ஜெனரேட் பண்ணி குடுக்காது. நம்ம வாங்கி வச்சோமா, அது அந்த இடத்துல இருக்க போது. அது வேணுங்கிற பட்சத்தில நம்ம போய் யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாரி, அந்த மாரி எதுவுமே உங்களுக்கு சம்பாரிச்சு குடுக்க போறது கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு தேதியில கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா, 9,000 தாண்டி போயிட்டுருக்கு 1 கிராமோட ரேட்டு. ஆனா, நம்மகிட்ட இருக்க கோல்ட கொண்டு போயிட்டு அதே ரேட்டுக்கு விக்கலான்னு போனீங்க அப்படின்னா, அதுலயும் உங்களுக்கு ஒரு சில லாஸஸ் ஏற்படும். ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ண கோல்டு. இது 24 கேரட் கிடையாது. இது எங்க வாங்குனீங்க? இது வந்துட்டு கரெக்டான கோல்டு இல்ல. 18 கேரட் தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இஷ்யூ மேக் பண்ணுவாங்க. உங்களால ஃபுல் கோல்டுக்கான காச நீங்க எங்கேயுமே வாங்கிற முடியாது.